ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ஒரு டிஷ் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். இது நான் ஃபஸ்ட்டு எங்கள் மேமோடைய வீட்டில் தான் சாப்பிட்டேன். 10th ஸ்டாண்டர்டில் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 16 மெம்பர்ஸ் இருந்தோம் எங்கள் கிளாஸில். எங்கள் எல்லாருக்குமே ஹில்டான்னு சொல்லிட்டு ஒரு மேம் எங்களுக்கு பாட்னி ஹேண்டில் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஊட்டியில் தான் இருந்தது ப்ராக்டிக்கல்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போகும்போது எங்களுக்கு வந்து மேம் இந்த ரெசிபி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பே லீவ்ஸ், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் புதினா இலை ஒரு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கொத்தமல்லி 2ம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக போடுங்க போதும். அதுக்கப்புறம் பட்டாணி வந்து ஒரு கப்பு, நார்மல் பட்டாணி, அதாவது நம்மளுக்கு ட்ரைடு பட்டாணி கிடையாது, நார்மலாக இருக்க பட்டாணி, அது ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மினிட்க்கு சாட்டே பண்ணிவிட்டு லிட் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் வந்து ரைஸ் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ்லேயும் பண்ணலாம். பண்ணிவிட்டு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்துட்டு 1/4 கப்பு, அதாவது 1 கப் ரைஸ்க்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா பச்சையாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த ரைஸை வந்து கிளறிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா அந்த ரைஸ் நம்ம கிளறினோன்னா உடையாது. உங்களுக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி.